நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:49 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:49 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடுங்க. பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாகவும் இருக்கக்கூடும். மனைவியிடம் இன்று குடும்பத்தை பற்றி விவாதம் செய்வீர்கள். குடும்ப சுகத்திலும் ஓரளவு திருப்தி ஏற்படக்கூடும். இன்று ஜோதிடம் சாஸ்திர ஆராய்ச்சியில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொழிலும் ஓரளவு முன்னேற்றமாக இருக்கக்கூடும். புகழும் இன்று கண்டிப்பாக அடைவீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் தொழில் வளம் பெருக கொடுங்க. இன்று எதையும் நன்கு யோசித்து பெண்ணை செய்வது நன்மையை கொடுக்கும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கவனமுடன் இன்று எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன கஷ்டம் பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று பலபரம் கொடுங்க. கலைத்துறையினருக்கு ஏற்ற காலகட்டம் என்றே சொல்ல முடியும். ரசனையை புரிந்து கொண்டு இன்று உங்கள் திறமையை காட்டுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வருங்க. பெண்கள் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவில் அனைத்தும் தெளிவாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் இஷ்டப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். மனம் என்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கவலைப்படாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பொறுமையை மட்டும் கடைபிடியுங்கள். இன்று மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபப்பட வேண்டாம். நன்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை காரணமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியும் கண்டிப்பாக வரக்கூடும். பரணி, என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். புதிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல மனது வெளிப்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கிருத்திகை, காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தானமாக இருந்து விட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் முன்கோபத்தால் உறவுகளுக்கு இடையே முரண்பாடுகள் கொஞ்சம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷப ராசினியர்கள் மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். மனைவியிடம் பேசும்பொழுது கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண பாருங்கள். உயர் அதிகாரியிடம் நீங்க பணிவாக நடந்து கொள்வது நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏற்றுமதி சிறப்பாகவே நடக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாக கொடுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனித்திறமைகளும் இன்றி மேம்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம். வெயிலில் அதிகமாக நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம். இன்று பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. என்று காதலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்கள் மனப்பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். இன்று மாணவர்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதிய விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மனைவியிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பாராட்டுகள் பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தனித்திறமைகளை இன்றி வெளிப்படுத்துவீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்க கொடுங்க. லாபமும் சீராக வர கொடுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடு மகிழ்ச்சி கொடுக்கும். மிருகசிரிஷம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. இன்று நுட்பமான முறையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆவண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணத்தையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். கற்பனை திறனும் மிதந்து காணப்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் ஜெயித்துவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நேர்மையுடன் பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அது மட்டுமில்லை, புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். ஆதரவு அற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்குங்க. அரசு ஆதரவு முக்கியத்தரின் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதன் காரணமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்களின் விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். இறைவன் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக் கொடுங்க. நிலவி பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். உடைய பேச்சுவார்த்தையை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்குங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களும் சரியாகிவிடுங்க. எதிர்த்தவர்கள் அடங்கி விடுவார்கள். தந்தையுடன் விவாதங்கள் கொஞ்சம் வரும். அதனை மட்டும் சரி கட்டிவிட பாருங்கள். கவனமாக எதிலும் இருங்கள். தகப்பனார் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. இருந்தாலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம்.
என்று பெண்கள் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மனம் என்று திருப்தியாகவே இருக்க கொடுங்க. பெண்கள் என்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் பெண்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் எதிலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கல்விக்கான முடிவுகளை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசிதான் முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்ற முன்பின் தெரியாத நபரிடம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசையும் ஆலோசனையும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, சமாளித்து உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. திருவாதிரை தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுங்கள். குழப்பமில்லாத வாழ்க்கையை வாழ பாருங்கள். நெருக்கடியான சூழலில் இருந்து நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகக்கூடும். கற்பனை திறன் மேலோங்கிவிடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. புனர்பூசம் எதிலும் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தகுந்தாற் போல அமைத்துக் கொள்ள முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தனித்திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து நீங்கள் இழக்க வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி என்று காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. உறவுகளிடம் இன்று நிதானித்து பேசி இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று அரசு ஆதரவு முக்கியவர்களின் நட்பு என்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். என்ன ஒன்று இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம், அதனை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சை கவனமாக பேச வேண்டும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும். துன்பம் வந்த போதினிலும் சிரிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்பட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். இன்று இறைவன் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொறுமையுடன் எதிலும் ஈடுபட பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் குழப்பமடைய வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். என்று மாணவர்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனப்பதட்டம் குழப்பம் மட்டும் வேண்டாம். நிர்வாக திறமை இன்றி வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. நட்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க பாருங்கள். எதிலும் இன்று யோசித்து செயல்பட வேண்டும்.
தனித்திறமை இன்றி வெளிப்பட கொடுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டும். நூதன பொருள் சேர்க்கை இன்றி ஏற்பட கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம் இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். இந்த நாளை நீங்க யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. தினசரி நீங்க காலையில் எழுந்ததும் இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடும். பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். துள்ளி கொதித்து இன்று எழுந்து சென்று விடுவீர்கள். நுட்பமான முறையில் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியத்தை மட்டும்தான் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்பிக்கை மட்டும் எழுந்து விட வேண்டாம். நல்லது கெட்டதுகளை நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, சிம்ம ராசினியர்கள் இன்று அனைவரின் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். எல்லோரிடத்திலும் இன்று நெருக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும். இனிமையாக பேசி மகிழக்கூடிய சூழம் இருக்கின்றது. இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. வெட்டி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நெருக்கடியான சூழத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கிவிடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பண விவகாரங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மூத்த கலைஞர்களின் வழிகாட்டுகளால் வெற்றி பெறுவீர்கள். கடல் தாண்டி சென்று கலைத்துறையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். தொடர்ந்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. சவால்களை எல்லாம் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். கடனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மாணவர்கள் கல்வி பற்றிய சிந்தனை மட்டும் நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய விஷயங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இந்த நாள் இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூரம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கக்கூடும். முன் பெண் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்காதீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். மனப்பதட்டம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்திரம் நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க முடியும். நிர்வாகங்களை சரிவர நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். யோசித்தும் சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திறமைகளால் இன்று முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று மனதிற்குள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வர கொடுங்க. இந்த நாளை நீங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நல்ல நாளாக கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பெயரும் எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க.
உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று ஏற்றங்கள் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நீங்கள் தொட்டது எல்லாம் கண்டிப்பாக துலங்கும். குடும்பத்தாரோடு செல்லும் உல்லாசமான சுற்றுலா பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆனந்தம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். மனைவியிடம் இன்று நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடும். தைரியம் ஏற்பட்டுவிடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொடங்கிய வேலையை நீங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அரசாங்க பணிகள் அனைத்தும் தொய்வு இல்லாமல் நடைபெற கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக வென்றுவிட முடியும். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். யோசித்து எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நீங்களாகவே பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் இன்று அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிட கொடுங்க. மாணவர்களுக்கு புதிய விஷயங்கள் மனதிற்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். முயற்சி பண்ணுங்கள். சாதித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். நீங்கள் தொட்டது எல்லாம் கண்டிப்பாக துலங்கும். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சுற்றுலா பயணங்களால் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முன்னேறுங்கள். முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையை நீங்க வளமாக்கி கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நாளாக இருக்குங்க. கோவில் வழிபாட்டில் நம்பிக்கை கூட்டும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முயலுங்கள். முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். துலாம் ராசினியர்கள் என்று யோசித்து எந்த ஒரு முடிவிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். இருந்தாலும் யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். எடுத்த காரியங்கள் எவ்வித தடைகள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். செய்வதை சீராக செய்தால் வெற்றி உறுதியுடன் இருக்கக்கூடும். துணிவுடன் செயல்களில் நீங்கள் இறங்குங்கள். என்று கடவுள் பக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கடன் விவகாரங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். நல்லவரின் நட்பை இன்று இழந்துவிட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டு கொடுங்க. கண்ணாடி சார்ந்த பொருட்களை மட்டும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். கடலை தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் ஆசைகள் ஒரு பக்கம் மனதிற்குள் தோன்றுங்க. நியாயப்படி நேர்மைப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். சில நேரங்களில் சில நபர்களால் உங்களுக்கு மன வருத்தமும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். மன கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நிர்வாகங்களை எல்லாம் கவனித்துக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழலில் கண்டிப்பாக குடும்பத்திற்கு உதவியாக இருப்பீர்கள். மாணவ கண்மணிகள் எது எப்படியோ தடைகளை உடைத்தெறிந்து பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. இன்று சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. முக்கியமாக மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சுவாதி. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ முடியும். நேரம் காலம் பார்த்து ஈடுபடுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. விசாகம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்ற தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று வரவேண்டிய பணத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். மிகவும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கவலைகளை மறந்து இன்று நீங்க எதிலும் ஈடுபட முடியுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. தொடர்ந்து முயலுங்கள். முன்னேறி செல்ல பாருங்கள். நீங்கள் எடுத்த காரியத்தில் எவ்வித தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. உங்கள் திறமைகளால் கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய நண்பர்களின் வழிகாட்டுதலால் தனவரவும் அதிகமாக கூடும். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி வாகை சூடுங்கள். அறிவுத்திறன் என்று கூடி என்று சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித அமைதியும் ஏற்படக்கூடும். எதிலும் நல்ல பலனும் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகி மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அடுத்தவர் கூறுவதை நீங்க தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்பட வேண்டிய சூழல் இருக்கும். நிர்வாகங்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். புதிய மேல அதிகாரியின் அறிமுகமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் பெண்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்கும். பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சியின் பேரில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது போதும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. வருத்தப்பட வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும். காதல் கைகூடி மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் வெற்றி அடையக்கூடும். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பெரும் மதிப்புக்கு கண்டிப்பாக நீங்க உள்ளாக்கப்படுவீர்கள். அனுஷம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும். காரியங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். புத்தம் புதிய ஆடை அணிகளில் ஆகக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ முடியும். முடிஞ்ச அளவு நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே
எந்த நாளை சொல்ல முடியுங்க. கேட்டை நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் இன்றி காப்பாற்றி விடுவீர்கள். பொறுமையுடனும் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து விட பாருங்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க கவலை இல்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு நீங்க கொஞ்சம் யோசித்து சில பணிகளை நீங்க ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. தன்னம்பிக்கை நீங்க தயவு செய்து விட்டுவிட வேண்டாம். தைரியத்தையும் கண்டிப்பாக நீங்க விட்டுவிட வேண்டாம். தனுசு ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அற்புதமான முறையில் காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தனவரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. சாதகமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வழக்கு விவகாரங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் இன்று நீங்க பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனோதைரியத்தை இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க அனுசரித்து செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. கவன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. பணவரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தைரியமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்புடன் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னந்தனியாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனையை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்கள். என்ன வேண்டுமோ அதனை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நேரத்தையும் செலவிட வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக மேலோங்குங்க. தனவரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சாதகமற்ற சூழல் நினைவினாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வழக்கு விவகாரங்கள் நீங்க தள்ளி போடுவது மிக நல்லது. தடைகள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் நீங்கி விட கொடுங்க. கவன தடுமாற்றம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமையை மட்டும் நீங்க எழுந்து விட வேண்டாம். போராடும் உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நெருக்கடிகள் எல்லாம் என்று சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை என்று வெளிப்படக்கூடும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். உத்திராடம் என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். பொறுப்பாக இருக்க பாருங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உடன் பிறப்புகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க பாருங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்பட்ட பேசுங்கள். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். சாதகமற்ற நிலை இருந்தாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். இன்று மகரம் ராசினியர்கள் கோவில் குல பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைத்திலும் வெளியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க கொடுங்க. சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். தைரியமாக இருக்க பாருங்கள். தன்னம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்.
நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். இன்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி கண்டிப்பாக சுலபமாக்கப்பட்டுவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல தீர்வும் இன்று நீங்கள் காண முடியுங்க. காரிய தடை ஏற்பட்டாலும் மாறும், பயப்பட வேண்டாம். இந்த நாள் நிலுவையில் உள்ள பணமும் சீராக வந்து கொண்டிருக்கும். வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். தெய்வீக சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். என்று பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. எல்லாம் சரிவர நடக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிட்டு கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. மதிநுட்பம் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். கோவில் குலப்பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திருவோணம். இன்று அபார செயல் திறமை வெளிப்பட கொடுங்க. நுட்பமான காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. புத்தி குறுமுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்கள் நிதானமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பொறுமையின் சிகரமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவிட்டம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்று நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக் கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. வெயிலில் அதிகமாக வெளியில் செல்ல வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். நல்ல மனசுக்கு சொந்தக்காராக இருப்பீர்கள். தூய்மையான மனது வெளிப்படக்கூடும். துன்பம் ஏற்படும் வேளையில் கூட சிரித்த முகத்தை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது எது, கெட்டது எது என்று சரியான முறையில் இன்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை ஒன்றின்றே இருக்க பாருங்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்களும் உதவியை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளையும் உங்களுக்கு தகுந்தாற் போல அமைத்துக் கொள்ள முடியுங்க. கவலை விட்டுவிட்டு பணிகளில் கவனம் செலுத்துங்கள், வெற்றி நிச்சயம். மனக்கவலை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாள் நிறைவேறாத காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். கும்பராசினியர்கள். பெண்கள் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுதும் கொஞ்சம் பொறுமையாக அணுகுங்கள். கோபமான பேச்சை தவறுங்கள். அதேபோல் சிறிது முகமும் அழகும் கூடிவிடும். பெண்கள் இன்று கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரைங்க அவசரப்பட்டு கொண்டிருப்பீர்கள். என்ன செய்வது என்று குழம்பி போவீர்கள். காதல் வெற்றி நடை போடுவதற்கு பொறுமைதான் வேண்டும். அதிகமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள், சந்தேகம் இல்லாமல் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் இன்று மன நிறைவுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக சில விஷயங்களை எல்லாம் செய்வீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. மாணவர்கள் தைரியமாக இன்று இல்லத்தில் பேசுங்கள், நல்ல முடிவு கிடைக்கும். நன்கு படியுங்கள், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க.
அப்படி இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். எதிலும் இன்று யோசித்து முடிவெடுப்பது நல்லது. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் என்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும். கடல் தாண்டி செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது இல்லத்தில் பேசி முடிவெடுப்பது நல்லது. போராட்டாத்தி மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும். தெளிவான சிந்தனை இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க தயவு செய்து விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றின் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசியுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்குங்க. இன்று மனப்பதட்டம் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் திருந்து விட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. மீனும் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். வீட்டு மனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். வண்டி விற்பனை மூலம் கூட லாபம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பங்கு சந்தையில் உள்ளவர்களும் இந்த நாளை இனிமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமற்ற நிலை நிலவினாலும் கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு மாறுங்க. தாராள பண வரவுகள் கொஞ்சமாக சேமிக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். உடலை பற்றி உங்களுக்கு தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பது ரொம்ப நல்லது. என்ற மனதை போட்டு தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. அலறிய காரியம் கூட கண்டிப்பாக வெற்றி நோக்கித்தான் செல்லும். இந்த நாளை நீங்கள் பொறுமையுடன் வழிநடத்துவது நல்லது. இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களும் அதிகரிக்கக்கூடும். வயிறு கோளாறு ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. பெண்கள் தயவு செய்து முழு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். காரமான உணவு வகைகளை உண்ண வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்து கொள்ளுங்கள். பெண்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் முடிவெடுப்பு கற்றுக்கொள்வது நல்லது. காதல் அவசரப்படாமல் முடிவெடுப்பது தான் நல்லது. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். காதலை பற்றி திருமணத்திற்காக பேசுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்று மாணவர்கள் இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுட்பமான அறிவை இன்று வெளிப்படுத்துவீர்கள். ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். நம்பிக்கையுடன் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். மாணவ கண்மணிகள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். லட்சிய நோக்குடன் செயல்படுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று எதிலும் தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தனவரவை சீரானதாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளிடம் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. உடற்பயிற்சி நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. உத்திரட்டாத்தி காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூட்டும். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆதாயமும் சீராக வரக்கூடுங்க. அனைவரிடத்திலும் இன்று சிரித்து பேசி மகிழ்வர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அது மட்டுமில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி, அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. குழப்பங்களை சரி கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிதானமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் கண்டிப்பாக நல்ல பெயர் எடுப்பீர்கள். பொறுமை எப்பொழுதும் ரொம்ப முக்கியம். பொறுமையை விட்டுவிட வேண்டாம். எதிலும் போராடுங்கள். அதுவே வெற்றி நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வர கொடுங்க. அது மட்டுமில்லை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலான முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விட வேண்டும் என்று எண்ணம் இருக்குங்க. எண்ணங்கள் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறும். முயலுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.